அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வியா நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா, எமோஷனல்ல நாம பாதிக்கப்படாமல் இருப்பது எப்படி? பேலன்ஸ்டா இருக்கிறது எப்படி? ஒரு 2 குழந்தைங்க வந்து அடிச்சுட்டு இருக்காங்க. அதுல எந்த குழந்தை அழுகுதோ, அந்த குழந்தைக்கு நம்ம பாரபட்சமா இருப்போம். இன்னொரு குழந்தைங்க வந்து அடிப்போம், செய்வோம் அந்த மாரி இருக்கும். இல்லையா? இன் ஜெனரலா. இது இன் ஜெனரலா எல்லார் வீட்லயும், எல்லா இடங்கள்லயும் நடக்கக்கூடிய ஒரு காமனான ஒரு விஷயமா இருக்கு. ஒருத்தர் கோவப்பட்டு பேசிட்டாரு அப்படின்னா, உடனே அவர் தவறானவர். அழுதுட்டாரு அப்படின்னு சொன்னா அவங்க ஹர்ட் ஆயிருக்காங்க. அதனால அவங்க நல்லவங்க. அழுதாலே நல்லவங்களாயிடுறாங்க. இது எப்படின்னு தெரியல. சரியா? இந்த மாதிரி ஆ விஷயத்துல நான் அன்அஃபெக்டடா இருக்கணும். நான் சரியா முடிவெடுக்கணும் அப்படின்னா, என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் எனக்கான கேள்வி. ஃபர்ஸ்ட் திங் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வாட் இஸ் எமோஷன்ஸ்? எமோஷன்ஸ் அப்படின்னா, ரசங்கள் அப்படின்னு சொல்லலாம். நவரசங்கள்னு பரதநாட்டியத்துல காட்டுவாங்களாம். கோபத்த காட்டுவாங்க, அழுகைய காட்டுவாங்க, பயத்த காட்டுவாங்க. இந்த மாரி நமக்குள்ள எக்கச்சக்கமான எமோஷன்ஸ் இருக்கு இல்லையா? இந்த எமோஷன்ஸ் எல்லாமே ரசம்னா என்ன? சுவை. சுவைன்னா டேஸ்ட் சரியா? ஒவ்வொரு எமோஷனுமே ரசிக்கத்தக்கவை அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ நீங்க இஃப் யூ ஆர் ஏபிள் டூ ஒருத்தங்க வந்து கோவப்படுறாங்க, ஒருத்தங்க வந்து பயப்படுறாங்க. வாட் எவர் இட் மே பி. என்ன வேணா அந்த எமோஷன்ஸ் வரும்போது, அந்த எமோஷன்ஸ் நீங்க ரசித்தால் ரசனை அப்படிங்கிறதுல ஆட்டோமேட்டிக்கா பாரபட்சமே இருக்காது. இல்லையா? எல்லாத்தையும் ஈக்குவலா ரசிக்கணும். எல்லா எமோஷன்ஸையுமே நம்ம ஈக்குவலா ரசிக்க கற்றுக்கொண்டால், அழுகையில நம்ம ரசிக்கிறது இல்ல. அதுல பாதித்து நம்ம ஒரு ஷார்ப் கார்னருக்கு போறோம். கோவப்படுறதுலயும் பாதிக்கிறோம். பயப்படுறதுலயும் பாதிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்அஃபெக்டடா ஈக்குவலா எல்லாத்தையும் ரசிக்க முடிஞ்சா. திஸ் இஸ் தி பெஸ்ட் சொல்யூஷனா இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா? அது எப்படிப்பா ரசிக்க முடியும் அப்படின்னா, திரைப்படத்துல போறீங்க. அங்க ஒவ்வொரு கேரக்டருமே ஒவ்வொரு விதமான எமோஷன்ஸ வெளிப்படுத்துது. எல்லா எமோஷன்ஸையும் நீங்க ரசிக்கிறதுக்கு தானே திரைப்படத்துக்கே போறோம். அங்க வில்லன் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி எடுக்கக்கூடிய அந்த படத்துல வில்லன் அப்படிங்கிற கேரக்டர் இல்லன்னா படம் ஓடாது. ஏன்னா நம்ம ரசிக்க முடியாது. அப்ப வி நீட் ஆல் ரசாஸ். அத்தனை சுவைகளும் நமக்கு தேவைப்படுகிறது. அங்கே ஒரு மாயை என்ற தெளிவான புரிதல் இருக்கின்றது. அந்த புரிதலின் விளைவாக அத்தனையும் நாம் ரசிக்க முடிகிறது. அந்த ரசனை சமபாவனையை கொடுக்கின்றது. சமபாவனை சரியான டிசிஷன் மேக்கிங் குடுத்துரும். உங்க ஆன்சர் தான். நீங்க என்ன சொன்னீங்கன்னா, நம்ம பாரபட்சம் பார்த்து விடுகின்றோம். ஒருதலை பட்சமாக ஆகிவிடுகின்றோம். விசாரிக்கிறது இல்ல. டக்குன்னு முடிவெடுத்துடுறோம். இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொன்னா, நாம எல்லாத்தையுமே ஈக்குவலா ரசிக்க தெரியாததுனால நடக்குது. எல்லாத்தையும் ஈக்குவலா ரசிக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ராப்ளமே இருக்காதுன்னு நான் சொல்ல வரேன். சரியா? 2வது மேஜர் ப்ராப்ளம் எங்க வருதுன்னா, பிடிச்சது, பிடிக்காதவங்கன்னு நம்ம லிஸ்ட் போட்டு வச்சிருப்போங்க. என்ன பண்றது? சரியா? நம்ம லைஃப்ல ஒருத்தங்க பார்த்துட்டு பழக ஆரம்பிச்ச உடனேயே, இவங்க எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. அப்புறம் கொஞ்சம் ஏடாகூடமா அவங்க நம்ம கிட்ட நடந்துட்டாங்கன்னா, அவங்க வேண்டாதவங்க. அப்படின்னு ஒரு விஷயம் வந்துருச்சுன்னாலே டோட்டலா அவுட் தாங்க. அந்த வேண்டாதவர்கள் என்ன செய்தாலும் உன் கண்ணுக்கு குற்றமா தெரியும். அப்ப அந்த எமோஷனலா அவங்க வந்து கோவப்பட்டாங்கன்னா எப்படி தெரியும்? வேண்டாதவங்க கோவப்பட்டா. கண்டிப்பா மிகப்பெரிய குற்றவாளியாகத்தான் காண்போம். இல்லையா? ஆனா வேண்டியவங்க கோபப்பட்டா, அது சந்தோஷமா தெரியுது. அப்ப வேண்டியவங்க அழுதா தான் நமக்கு வருத்தமா இருக்கு. வேண்டியவங்க கோவப்பட்டா சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா, நேத்து ஒரு சின்ன சம்பவம் நடந்தது. ஒருத்தி வந்து என்கிட்ட, "என் மனசு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு" அப்படின்னு சொன்னாங்க. "ஏம்மா ஹர்ட் ஆயிடுச்சு?" அப்படின்னு கேட்டேன். "அவங்க அப்படி திட்டிட்டாங்க, நான் இப்படி பண்ணதுக்கு" அப்படின்னு. "அப்படி ஏதோ பண்ணா தானே திட்ட முடியும். நான் இந்த மாரி பண்ணேன்னா, அதுக்கு அவங்க இப்படி திட்டிட்டாங்க" அப்படின்னு சொன்னா. "நீ பண்ணதுக்கு நானே அத விட ரொம்ப மோசமா திட்டலாம்னு எனக்கு தோணுது. நானும் தான் திட்டியிருப்பேன்" அப்படின்னு. "அப்படியா? அப்படியா? நான் பண்ணது தப்பா? எனக்கு புரிய வைங்க" அப்படின்னு ரியலைசேஷனுக்கு வர்றேன். என்ன கதை பாருங்களேன். அங்க அவர் திட்டினாரு. திட்டினா ஏங்க திட்டுறீங்க? எனக்கு புரிய வைங்கன்னு அங்க போமாட்டாங்களாம். இப்ப நான் வேண்டியவன் ஆயிட்டேன்ல. இப்போ நான் திட்டினா, அடுத்த செகண்டு என் மேல வெறுப்பு வரல. உடனே "அப்படியா? தப்பா? அப்படின்னா புரிய வைங்க" அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவிற்கு எமோஷன்ஸ்ல நம்ம வந்து லாக் ஆகுறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இதுல வேண்டியவர்கள் கிட்டயும் பிரச்சனை தான். வேண்டாதவர்கள் கிட்டயும் பிரச்சனை தான். 2மே இருக்கக்கூடாது. பியூர் லவ்ல நம்ம இருக்கும்போது மட்டும் தான், நம்ம சரியான ஒரு உண்மையை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சரியா? அண்ட் அஃப்கோர்ஸ் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பூபதி அண்ணாவும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. தீபிகா சொன்னது. லைக் விசாரணை. விசாரணை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, அட்லீஸ்ட் நமக்குள்ள லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம பியூர் சம பாவனையில செமையா இருக்கத்தான் முடியல.
சரி விடு, விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவெடு. எடுத்த உடனே ஏன் முடிவெடுக்கிற? அப்ப விசாரணைக்கு பிறகுதானே முடிவெடுக்க வேண்டும் என்ற ஒரு மிக முக்கியமான விஷயம். ஆனா அந்த விசாரணையும் நியூட்ரல் மைண்டோடு நடத்தப்பட வேண்டும் என்பதும் முக்கியம் இல்லையா? இந்த 2ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ விசாரணை செய்து முடிவெடுக்க வேண்டும். கொஞ்சம் நியூட்ரல் மைண்டோட நீங்க அந்த விஷயத்துக்குள்ள போனீங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக இதில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, வேற எப்படி அப்படின்னா, நம்ம பேசிக் கான்செப்ட் என்னது? லவ் இஸ் ஈக்குவல் டு லவ் ஆல். லவ் எவ்ரிஒன் ஈக்குவலி இன் திஸ் வேர்ல்ட் அப்படின்னு சொன்னோம். நான் சிம்பிளா முதல்ல பாயிண்ட்ல என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா, எல்லா எமோஷன்ஸையும் ரசிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னேன்ல. எப்ப ரசிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இஃப் யூ ஆர் ஏபிள் டு அன்கண்டிஷனல் லவ். அதாவது ஒருத்தர்கிட்ட நீங்க எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம அன்கண்டிஷனலா லவ் பண்ணும்போது மட்டும்தான் அவர்களுடைய எல்லா எமோஷன்ஸையுமே ரசிக்க முடியுங்க. பார்ஷியாலிட்டியே இல்லாம ரசிக்க முடியும். We know the truth at the same time we can able to enjoy it. அப்ப அதுல பாதிக்கப்படாமல் அவர்களிடம் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு என்ன பேசணும், எல்லாமே ஆட்டோமேட்டிக் ப்ராசஸா மாறிடும் அப்படின்னு நினைக்கிறேன். மிக எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒண்ணு இல்ல, குழந்தையை எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன குழந்தையா 2, 3 வயசுக்குள்ள வச்சுப்போம். அதுக்கப்புறம் தான் நமக்கு அதுலயும் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் வந்துருது. அப்போ அந்த குழந்தை செய்கின்ற எல்லா சேஷ்டைகளையும் நாம் ரசிக்கின்றோம். குழந்தை அழுவதையும் ரசிக்கின்றோம். அழ வைத்து ரசிக்கின்றோம். சிரிப்பதை மேலும் மேலும் அழகாக ரசிக்கின்றோம். அது கோவப்பட்டுச்சுன்னா, ஐயோ என் குழந்தை எப்படி கோவப்படுது பாருங்களேன் அப்படின்னு உட்கார்ந்து அதை இன்னும் அழகா ரசிக்கிறோம். இப்படி அதை அத்தனையுமாக ரசிக்கின்ற காரணம், நீ அந்த குழந்தையை நேசிக்கின்றாய். அது என்ன பண்ணாலும் அதை புரிஞ்சுக்கிற. அது குழந்தை தானே, அது அப்படித்தானே இருக்கும் என்று அந்த புரிதல் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். ஏன் வந்ததுன்னா, அது லவ் பண்றதுனால வருது. அந்த பியூர் நேசத்துல இருக்கும்போது. ஏன்னா 2 வயசு 3 வயசு வரைக்கும் தான் அன்கண்டிஷனல் லவ். அதுக்கப்புறமா கண்டிஷனல் லவ்வா மாறி போயிடுதுன்றதுனால சொல்றேன். இஃப் யூ ஆர் ஏபிள் டு லவ் சம்மன் அன்கண்டிஷனலி, அப்போ ஆட்டோமேட்டிக்காவே அந்த எமோஷன்ஸ்ல நம்ம அடிக்ட் ஆக மாட்டோம். நேச்சுரலி நமக்கு எல்லாமே ரசனையா வேற இருக்கு. அஃபெக்ட் ஆக மாட்டோம். அன்கண்டிஷனல் லவ் பண்றோம் நம்பர் 1. எல்லா எமோஷன்ஸையும் ரசிக்கிறோம். பாதிக்கப்படுவதில்லை. அப்போ விசாரணை ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். அந்த நியூட்ரல் மைண்டோட விசாரணை அகைன் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். சரியான முடிவெடுப்பது என்பது மிக சுலபமாக அங்கே நடக்க வாய்ப்பு இருக்கின்றது. சரியா? அல்லது தப்பாவே இருந்தாலும் ஒரு உல்டா பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். பேசிக்கலா நீங்க சொன்ன அந்த மனமா சொல்லா பேசிக் கிளாஸ்ல என்ன பிடிச்சிருக்கோம் அப்படின்னா, ஒருத்தன் ஹர்ட் ஆயிட்டான் அப்படின்னாலே, கஷ்டப்பட்டுட்டான் அப்படின்னாலே, அவன்கிட்ட அவனுடைய ஈகோ தான் அவனை ஹர்ட் பண்ணுது அப்படிங்கிறது பேசிக் நாலேஜ் இருக்கு இல்லையா? அத வச்சு ஒருத்தர் அழுகுறாரு அப்படின்னு சொன்னா, தயவு செய்து நம்ம சாஃப்ட் கார்னர் காட்டாதீங்க. அழுகை எங்க இருந்து வந்தது? அவனுடைய ஈகோல இருந்து வந்திருக்கு. அப்ப நீங்க அழுகுறதுக்கு சாஃப்ட் கார்னர் காட்டுனீங்கன்னா, அவனுடைய ஈகோவுக்கு நீங்க சாஃப்ட் கார்னர் காட்டுற மாதிரி ஆயிடும். சோ ஸ்ட்ரெயிட்டாவே ஒருத்தன் அழுதுட்டான்னாலே, சம்திங் ராங் வித் யூ. அவன் சொல்லுவான், அவன் அடிச்சுட்டான், அவன் திட்டிட்டான், அவன் அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு. சம்படி எல்ஸ் பிளேம் பண்ணி தான் நம்ம உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கோம். சோ நெவர் ஹியர் அபௌட் தேர் வேர்ட்ஸ். லெட் இட் பி. என்ன வேணா இருக்கட்டும் தான். நம்ம என்னடா சொல்லியிருக்கோம்? எது எப்படி இருந்தாலும் நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு தானடா சொல்லியிருக்கோம். இன்னும் நீ ஏன்டா முதல்ல அழுற? ஃபர்ஸ்ட் அழுகைய ஸ்டாப் பண்ணு. 2வது ஆப்போனன்ட் எப்படி பார்க்க சொல்லியிருக்கோம்? நமக்கு துக்கம் கொடுப்பவர்களை எப்படி பார்க்க சொல்லியிருக்கோம்? எனக்கு த்ரில்லையும், சேலஞ்சையும் கொடுக்கக்கூடியவர்களாக, வாழ்க்கை எனும் விளையாட்டை சுவாரஸ்யமாக எடுத்துச் செல்வதற்கு உதவி செய்பவர்களாக நீ பார்க்க வேண்டும்னு சொல்லியிருக்கோம். ஈவன் தோ யூ கேன் கோ அகைன்ஸ்ட் தெம், பட் ஸ்டில் யூ ஷுட் லவ் தெம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? சோ இந்த மாதிரி இஃப் யூ ஆர் ஏபிள் டு லவ் அன்கண்டிஷனலி எவ்ரிஒன் இன் திஸ் வேர்ல்ட் அண்ட் இஃப் யூ ஆர் ஏபிள் டு சீ தி லைஃப் இஸ் அ ஃபன் அண்ட் கேம், ரொம்ப ஈஸியா நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க சீரியஸா எடுக்கும்போது தான், அதாவது அந்த எமோஷன் உண்மைன்னு நம்பும்போது, எமோஷன் எல்லாமே ஃபன்னுக்காக, ஜாய்க்காக, நாம என்ஜாய் பண்றதுக்காக இருக்கு. நீங்க வெளிப்படுத்துற எமோஷன் ஆகட்டும், அல்லது அடுத்தவங்க வெளிப்படுத்துற எமோஷன் ஆகட்டும், எல்லாவற்றையுமே ரசனையோடு நீங்கள் வெளிப்படுத்துவதும் அப்படிதான் இருக்கணும். அவங்க வெளிப்படுத்துறதையும் நீங்க ரசிக்க முடியணும். அப்படி ரசிக்க முடிஞ்சதுன்னா நீங்க பியூர் லவ்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க அப்படி ரசிக்க முடியலனாலே நீங்க லவ் மிஸ் பண்றீங்கன்னு அர்த்தம் என்பதை கூட நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஸோ அந்த சமபாவனைக்கு இந்த என்ஷூரேஷனா வச்சுக்கோங்க. ஸோ அல்டிமேட்லி எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் என்னவோ சமபாவனா, வெறுப்பு இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதான் வரும். பட் அட் தி சேம் டைம் இது எப்படி அப்படின்னா, ஸோ இந்த யார்ட்ஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா, ரொம்ப ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஸ்ட்ராங்கா நான் ஃபாலோ பண்ற ஆன்சர்ன்னு ஒரே ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஐ ஷுட் நாட் கெட் அஃபெக்டட் பை எனி மீன்ஸ். எவ்வளவு பெரிய எமோஷன்ஸ் ஆனாலும் சரி, அங்கே நான் பாதிக்காமல் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக எனது டிசிஷன் கரெக்டா தான் இருக்கும்.
கரெக்ட்டா இல்லைனாலும் அதுதான் கரெக்ட். சரியா? சோ நான் பாதிக்கவில்லை அப்படின்னா, இங்க லவ் மெயின்டெயின் ஆயிடுச்சு. அந்த பியூர் லவ்ல இருந்து வாட் எவர் தி டிசிஷன் ஐ மேக், அது லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம எடுக்கப்படுகின்ற டிசிஷனாகவும் ஆயிடுச்சு. நானும் எந்த எமோஷனும் இல்லாம, ஐ மீன் பாதிப்பில்லாத எமோஷனை வெளிப்படுத்துறப்ப நான் கோவப்படுவேன், திட்டுவேன், எல்லாமே நான் பண்ணுவேன். பட் இங்க லவ்வ மிஸ் பண்ணாம, அன்அஃபெக்டடா அந்த எமோஷன்ஸ் வெளிப்படுறதுனால, அதையும் ரசிப்பேன். அடுத்தவர்களின் எமோஷனையும் ரசிக்க முடியும். அப்படி ரசிக்க முடிந்தாலே, நாம் மிகத் தெளிவாக முடிவுகளை எடுக்க முடியும் என்பதே எனது பதில்.